இப்போ மன்னன் ஓலை அனுப்புகிறான், குதிரைகளோடு விரைந்து வருக அப்படின்னு ஓலை அனுப்புகிறான். அந்த ஓலையை பார்த்த உடனே கொஞ்சம் என்ன இருந்தாலும் கடமையிலேருந்து தவற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, பயம் வருது. மாணிக்கவாசகர் கோயிலுக்குள்ளே போய் சுவாமிகிட்ட கேட்கும்போது ஆவணி மூலத்தன்று குதிரையோடு யாம் வருவோம் அப்படின்னு சொல்லி ஓலை கொடுத்து கையுறையாக, அதாவது சிக்னேச்சர் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, சீல் போட்டு இப்போ ஸ்டாம்ப் போட்டு சீல் போடுற மாதிரி மாணிக்க கல்லையும் உயர்தர மாணிக்க கல்லையும் கொடுத்து அந்த ஒற்றன் கிட்ட இதை கொண்டு போய் மன்னன் கிட்ட கொடுன்னு சொல்கிறார். அந்த மன்னன் அதை பார்த்த உடனே அடடா மாணிக்கவாசகர் இது வாத ஊராரன், அவருக்கு வந்து வாத ஊரார் தான், நமக்கெல்லாம் தான் இன்னும் மாணிக்கவாசகர் ஆகிட்டார், வாத ஊராரை நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறார். ஆவணி மூலத்தன்று 1000 குதிரைகளோடு அந்த குதிரையை படைத்தலைவனாக நடத்தி கொண்டு சுவாமி வரார். வேதத்தை குதிரையாக்கி சுவாமி குதிரையின் தலைவனாக ஆயிரக்கணக்கான குதிரைகள் அப்படி புழுதி படை கலப்ப வருகிறது. ஊரே பிரமிச்சு போய் பார்க்குது. அந்த பாண்டியம்பதியே, மதுரை மண்டலமே, பாண்டிய நாடே அப்படி புழுதியில் மிதக்கிற மாதிரியான ஒரு இன்னும் ஆயிரக்கணக்கான குதிரை வந்ததுனால ஊரே புழுதி காடாக மாறி இருந்ததாம். சுவாமி இங்கே வரார், ஒரு குதிரை வீரனாக வரார், அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. குதிரையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மலைச்சு போகிறாராம் பாண்டிய மன்னன். அதோட மினுமினுப்பு, அதோட குதிரைக்கு வந்து பலம் வந்து பல்லுலையும் கால்லையும் பார்ப்பாங்க, அதோட குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். அரேபிய குதிரை தான் ரொம்ப ஆரோக்கியமாக இதுவாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. சுழி பார்த்து வாங்குறதுன்னு ஒன்று உண்டு. குதிரைக்கு நல்ல சுழி பார்ப்பாங்க. நெற்றியில் இருக்கக்கூடிய சுழி வடமா இருக்கா இல்லமா இருக்கான்லாம் பார்ப்பாங்க. அதை மாதிரி அந்த குதிரையினுடைய தன்மையை யாரை பரிசோதித்து பார்க்கும்போது உயர்தர குதிரைப்பா, சான்ஸே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இந்த குதிரை தலைவனுக்கு நிறைய பொண்ணும் பொருளும் பட்டாடையும் கொடுக்கும்போது அந்த குதிரை தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சாட்டையால் அப்படி ஒரு சொட்டக்கு போட்டு அப்படி இழுத்து வாங்கிட்டாராம் தட்டில் இருந்து. மன்னருக்கு கோபம் வந்துட்டது. நான் இவ்வளோ பெரிய பரிசாக கொடுக்குறேன், அது ஒரு இறங்கி வந்து கூட வாங்கணும்னு இல்லாமல் குதிரை மேலேயே உட்காந்துக்கிட்டு உன் சாட்டையை, குதிரையை விரட்டுற சாட்டையை கொண்டு என்னோட பரிசை வாங்கிக்கிறியே, இதுதான் தன்மையான்னு கேட்கும்போது ஒரு குதிரை வீரனுக்கு அதுதான் முறை, அவன் அப்படி தான் அவனுடைய பரிசை வாங்கி கொள்ளணும்னு சொல்லி மன்னனை சமாதானப்படுத்துகிறார்கள். அன்றைக்கு அந்த குதிரை லாயத்தில் கொண்டு போய் எல்லா குதிரையும் சேர்த்தாச்சு. குதிரை தலைவனாக வந்த எம்பெருமான் குதிரை வீரர்களை பார்த்து கயிறு மாற்றி கொடுக்கறதுன்னு ஒன்று உண்டு. இந்த மாடு வாங்குறவங்களுக்குலாம் கேட்டால் தெரியும், கயிறு மாற்றி கொடுப்பாங்க, தன் கடையிலேருந்து இன்னொருத்தர் கையில் ஒப்படைக்கிறது. கயிறு மாற்றி கொடுத்து விட்டு வந்த வேலை முடிந்ததுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஒரு அழகான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவர் கிளம்பிடுறாரு. இந்த அத்தனை குதிரைகளும் இரவில் நரியாக மாறிவிட்டது. பரி அத்தனையும் நரியாக மாறிவிட்டது. மாறினது மட்டும் இல்லை, ஏற்கனவே அந்த குதிரை லாயத்தில் பழைய குதிரை, வயசான குதிரை இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் கடித்து குதறினதில் அதெல்லாம் அந்த குதிரையெல்லாம் இறந்தும் விட்டது. ஊர் முழுக்க நரி ஊழையிடுதுங்க.